ஓடி ஒளிய முடியாது. வானத்துல பூமியில இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க அறியாமையில செய்றீங்களா, வேணும்னே டபாய்க்கிறீங்களா, எல்லாமே ரப்புக்கு தெரியும். அதனால அல்லாட்ட பொறுத்த வரைக்கும், இஸ்லாத்துல பொறுத்த வரைக்கும் சின்சியரா நடந்துக்கும். இந்த ஏமாத்துறது, நோன்பு வச்ச மாதிரி ஆக்ட் கொடுக்கறது, நோன்பு வச்சுட்டு போய் ஓரமா போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறது, தொழுவும் போது அப்படியே சோம்பேறித்தனமா நிக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் இந்த கேம் போடுற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? குழந்தை தன்மையிலிருந்தே அல்லாவுடைய விஷயங்கள்ல சீரியஸா நடக்க ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா அந்த திருட்டுத்தனம் என்ன ஆகும், நாள் போக போக பக்கா திருடனை நம்மளை மாத்திரும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், ஆக கேடுகட்ட அயோக்கியர்களா மாறிடும். அதுவும் உபதேசம் குரான் மூலம் சொல்லப்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் வேற எந்த உபதேசமும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில உங்களை எவனுமே திருத்த முடியாது. புரியுதா? இந்த கிளாஸ் உங்களை திருத்தலனா, குரான் கிளாஸ் உங்களை திருத்தல அப்படின்னா வேற எந்த அட்வைஸும் உங்களுக்கு யூஸ் ஆகாது. உங்களை விட மோசமான ஆளு இந்த உலகத்துல வேற எவனுமே இருக்க மாட்டான். புரியுதா? அதனால எடுத்து ஆரம்பத்திலிருந்தே நம்ம என்ன பண்ணணும், குரான் படிக்கவே குரானுக்கு கட்டுப்பட தொடங்கிடணும், குரானுக்கு மதிக்க ஆரம்பிக்கணும். புரியுதா? குரானுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது.